ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போறேன். வாழைப்பழம் வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போறேன். ஒரு பேன்ல 1 1/2 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுட்டு வாழைப்பழத்த நைஸா கட் பண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். வாழைப்பழம் நல்லா வெந்ததும் 1/4 கப் அளவுக்கு ரவைய சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி விட்டுட்டு, 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காவையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பசும்பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி பதத்துக்கு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து குடுத்துட்டு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து குடுத்துறலாம். இப்போ நல்லா குக் ஆகி நல்லா கெட்டியா வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இத கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்ல நல்லா பெசஞ்சு விட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு நல்லா பெசஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமா கையில நெய்ய தடவிட்டு கொஞ்சம் மாவெடுத்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. அதே பேன்ல 1 1/2 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையெல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.